svsivaeditz நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நசிரியாவுக்கு அவங்களுக்கு பர்த்டே பேனர் எடிட் பண்ணியிருக்கோம். அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த வீடியோ போட்டிருக்கோம். அது மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ அந்த வீடியோவை கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணிட்டு க்ராப்னு இருக்கும். அந்த க்ராப்பில் பண்ணிட்டு 3:4 அந்த ரேஷியோவில் தான் நம்ம எடிட் பண்ண வரோம். அதை செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்ச இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ இந்த பேக்ரவுண்டை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். இதில் பிளர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ இந்த இமேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 இமேஜ் எடுத்துக்கிட்டு இந்த இமேஜ் இந்த சென்டரில் செட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இதில் ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுத்து வரையும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அந்த ஒப்பாசிட்டியை கம்மியாக செட் பண்ணிவிட்டு மறுபடியும் எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். இதில் ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூலையில் செட் பண்ணிவிட்டு இப்போ மூடம் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் பின்னாடி போயிடும். பின்னாடி போனதுக்கப்புறம் இதை எரேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு இந்த லைன் கோடு தெரியும், அது தெரியாத அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு எரேஸ் பண்ணுங்கள். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை கரெக்டாக செட்டாக எரேஸ் பண்ணியிருக்குமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜ் நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அது மேலே கரெக்டாக செட் பண்ணுங்கள். அது எப்படின்னு தெரியலைன்னா அந்த 3 லைன் டாட் தெரியும். அது நமக்கு தெரிஞ்சாலே கரெக்டாக மேலே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும் பாருங்க, 3 லைன் டாட்டு. அதை மேலே கீழே நோட்டிங்கன்னா இந்த மாதிரி தெரியும். அது கரெக்டாக செட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். அந்த பிளெண்டுக்கு போனீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓவர்லே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ எரேஸ் ஆப்ஷன் ஒப்பாசிட்டி போங்க. அந்த ஒப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஆட் ஃபோட்டோ அங்கே வர போகிறோம். இந்த மாதிரி ப்ளூ கலர் இமேஜ் எடுத்துட்டு இந்த மாதிரி மூலம் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் பின்னாடி போயிடும். இந்த மாதிரி தலைக்கிட்ட கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு அந்த கீழே பிஎன்ஜி க்ளோ அப்படின்னு இருக்கும். அதை நம்ம எரேஸ் பண்ணணும். அது வாட்டர் மார்க்கு, அதனால் அந்த இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு மறுபடியும்
அந்த கீழே உள்ள இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். இதில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சுட்டு வந்து ரோஸ் கலர் ஏரோ மார்க்கமாக இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா மை ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் இருக்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்டு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூலையில் வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வந்து மூலையில் கிராஸாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டுக்கு போனீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு இருக்கும், அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ கலர்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ன இந்த சிமெண்ட் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்கு போங்க. இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நசிரியா அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அவங்க நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். அதனால் கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது மேலே பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கொடுத்து எங்கன்னா கரெக்டாக செட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரோக் வந்து நான் ஒயிட் கலர் கொடுத்துட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். அந்த ஷேடோவில் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் இருக்கும். இதை வந்து பிளர்ரு ஒப்பாசிட்டி எனக்கு தேவையான அளவு வந்து நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த நேம் வந்து நான் கொஞ்சம் சின்னதாக வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓகே செட் பண்ணணும். இப்போ வந்து ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் இமேஜ் நீங்கள் வந்து செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இமேஜ் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக மூலையிலங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஏற்றிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். இந்த லைட் இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ பிளெண்டுக்கு போனீங்கன்னா ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்ததுக்கப்புறம் மூடம் கொடுத்து கரெக்டாக தலைக்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பேனர் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் டாடா, பை பாய்.